ஜனநாயகன் ரிலீஸில் மீண்டும் இடி. தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை. ஜனவரி 21 வரை படம் வராது. வணக்கம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் பட விவகாரத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பு நிலவிய மகிழ்ச்சி தற்போது மங்கிப் போயுள்ளது. காலையில் தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு அதிரடியாக இடைக்கால தடை விதித்துள்ளது. இதனால் படத்தின் ரிலீஸ் தேதி மேலும் தள்ளிப்போகும் சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர். ஆம், இன்று காலை 10:30 மணிக்கு தனி நீதிபதி PT ஆஷா அவர்கள் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய தணிக்கை வாரிய தலைவர் CBFC தரப்பில் மதியமே அவசர மேல்முறையீடு செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி அமர்வில் மதியம் 3:30 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தணிக்கை வாரியத்திற்கு உரிய கால அவகாசம் வழங்காமல் 24 மணி நேரத்திற்குள் தனி நீதிபதி இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்தின் தற்போதைய உத்தரவு என்ன? ரசிகர்களின் நிலை என்ன? தணிக்கை வாரியத்தின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதன் மூலம் வரும் ஜனவரி 21 வரை ஜனநாயகன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக வாய்ப்பே இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. பொங்கல் ரேஸிலிருந்து இந்த படம் கிட்டத்தட்ட விலகிவிட்டதாகவே தெரிகிறது. இது விஜய் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் விவகாரம் இப்போது சட்ட போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில்